வடகிழக்கில் நினைவேந்தலுக்கு தடையில்லை, பொது பாதுகாப்பு அமைச்சர் அறிவிப்பு. கட்டாயமாக ரஷ்ய ராணுவத்தில் இணைக்கப்பட்டுள்ள யாழ் இளைஞன். அர்ச்சுனா எம்பியின் சமூக ஊடக கணக்குகள் ஆராயப்படும், சபாநாயகர் அறிவிப்பு. கடற்தொழிலாளர் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி, அனுர அரசின் அதிரடி அறிவிப்பு. முடிந்தால் கொண்டு வந்து காட்டுங்கள், அனுர அரசுக்கு பகிரங்க சவால் விடுத்த நாமல் ராஜபக்ஷ. யுத்தத்தில் உயிரிழந்த தமது உறவினர்களை வடக்கு மக்கள் நினைவு கூறலாம் என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். கல்கமுவ பிரதேசத்தில் இடம்பெற்ற நிகழ்ச்சியொன்றில் பொது பாதுகாப்பு அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில், உறவினர் இறந்ததை சட்டப்படி கொண்டாடலாம், ஆனால் விடுதலை புலிகளின் சின்னத்தையோ சீருடைகளையோ அவர்களின் படங்களையோ பயன்படுத்தி வடக்கில் மாவீரர்களை கொண்டாடுவதற்கு இடமில்லை. நாட்டில் சட்டம் உள்ளது. சட்டத்தின்படி விடுதலை புலிகள் அமைப்பு தடை செய்யப்பட்ட அமைப்பு. ஆனால் அது வடக்கு, கிழக்கு, தெற்கு அல்லது மலைப்பகுதிகளில் எதுவாக இருந்தாலும் உங்கள் குழந்தைகளில் ஒருவர் இறந்தால் அந்த குழந்தையை நினைவு கூற உங்களுக்கு உரிமையுண்டு. அமைப்புகளாக தடை செய்யப்பட்ட அமைப்புகளை நினைவு கூர்ந்து அவர்களின் அமைப்புகளின் மேலாதிக்கத்தை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கு அதன் மூலம் சமூகம் நம்ப தேவையில்லை. இறந்த உறவினரை நினைவு கூர்வதை நாங்கள் யாரையும் தடுக்கவில்லை. அதனால்தான் வடபகுதி மக்கள் சில சமயங்களில் உறவினர்களை நினைவு கூர்வதற்கு வேறு அர்த்தம் கொடுத்து சமூகத்தின் மேல் கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்று நினைக்கின்றேன். ஆனால் இந்த நாட்டில் இறந்த எந்த ஒரு நபரின் உறவினரையும் நினைவு கூறுவதை நாங்கள் ஒருபோதும் தடுக்க மாட்டோம் என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் சமூக ஊடக கணக்குகள் ஆய்வு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என சபாநாயகர் அசோக ரன்வெல தெரிவித்துள்ளார். அஸ்கிரி மற்றும் மெல்வத்து மகாநாயகர்களை நேற்று சந்தித்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார். இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவிற்கு எதிராக சபாநாயகரினால் ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்படுமா என கேள்வி எழுப்பப்பட்ட போது சபாநாயகர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், நாடாளுமன்றத்தில் சர்ச்சைக்குரிய சம்பவம் இடம்பெற்ற போது சபாநாயகர் ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கவில்லை. எனவே அது குறித்து கருத்து தெரிவிப்பதற்கு முடியாது. அதற்கமைய குறித்த சம்பவம் தொடர்பில் முறையான விசாரணைகளின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். சக நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் இது தொடர்பில் கலந்துரையாடப்படும். அர்ச்சுனா கூறிய ஈழம் தொடர்பான கருத்து சத்திய பிரமாணத்துடன் முரண்படுவதாக உள்ளது. எவ்வாறாயினும் சத்திய பிரமாணம் செய்வதற்கு முன்னரே தாம் ஈழம் தொடர்பான கருத்துக்களை முன்வைத்ததாக ராமநாதன் அர்ச்சுனா கூறுகின்றார். அவரது நோக்கம் என்ன என்பது தெரியவில்லை. எனவே அவரது சமூக ஊடக கணக்குகள் ஆராயப்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் தீர்மானிக்கப்படும் என்று சபாநாயகர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தை சேர்ந்த 25 வயது இளைஞர் ஒருவர் கட்டாயமாக ரஷ்ய இராணுவத்தில் இணைக்கப்பட்டுள்ளார். சுற்றுலா விண்ணப்பத்தின் ஊடாக பிரான்ஸ் நாட்டிற்கு சென்ற வேளையிலேயே ஹோமஸ் அதிர்ஷ்டராஜா மெதுர்ஷன் என்ற இந்த இளைஞர் இவ்வாறு இராணுவத்தில் இணைக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், குறித்த இளைஞரின் சகோதரி பிரான்ஸ் நாட்டில் இருப்பதால் அவரது இடத்திற்கு தொழில் நிமித்தமாக செல்ல முயற்சித்துள்ளார். இதற்கமைய 4/10/2024 அன்று பயணித்த இளைஞனுக்கு ரஷ்ய விமான நிலையத்தில் தரையிறங்கி அங்கிருந்து முகவர் ஊடாக பிரான்ஸ் நாட்டுக்கு செல்ல வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. ரஷ்ய விமான நிலையத்தில் தரையிறங்கிய இளைஞனுடன் முல்லைத்தீவை சேர்ந்த 3 பிள்ளைகளின் தந்தை ஒருவரும், யாழ்ப்பாணத்தை சேர்ந்த 20 வயதுடைய இளைஞர் ஒருவரும், குருநகர் பகுதியை சேர்ந்த இளைஞர் ஒருவரும் பயணித்துள்ளனர். இவர்கள் அனைவரையும் ரஷ்ய விமான நிலையத்தில் இராணுவ அதிகாரி ஒருவர் ஊடாக பிரான்ஸ் நாட்டிற்கு செல்ல வேண்டும் என இவர்களை கூட்டி சென்ற முகவர் தெரிவித்துள்ளார். அதனையடுத்து அங்குள்ள இராணுவ முகாமில் இவர்கள் தங்க வைக்கப்பட்டு இவர்களுக்கு ரஷ்ய இராணுவத்தின் சீருடைகள் வழங்கி 15 நாட்கள் கட்டாயமாக பயிற்சியின் பின்னர் உக்ரைன் எல்லையில் போருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். குறித்த விடயம் தொடர்பாக குருநகர் பகுதியைச் சேர்ந்த ஹோமஸ் அதிர்ஷ்டராஜா மெதுர்ஷன்
25 வயது இளைஞன் தாயாருக்கு தனது புகைப்படங்களை பகிர்ந்து நிலைப்பாட்டை தெரிவித்துள்ளார். இதனையடுத்து தாயார் தனது மகனையும் ஏனையவர்களையும் மீட்பதற்கு ஆளுநரூடாக ஜனாதிபதிக்கு மகஜர் அனுப்புவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளார். குறித்த பயணத்திற்காக முகவர் ஒருவருக்கு ஒவ்வொருவரும் தலா 60 லட்சம் ரூபாய் வரையான பணத்தை செலுத்தியுள்ளனர். இது தொடர்பாக யாழ்ப்பாண காவல் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. வடக்கு மற்றும் கிழக்கில் பிரபல்யம் அடைவதற்காக அரசாங்கம் தேசிய பாதுகாப்பை பலவீனப்படுத்துவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஷான் ரணசிங்க தெரிவித்துள்ளார். பொலனறுவையில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண தமிழ் மக்கள் ஆதரவு வழங்கியுள்ளதை முழுமையாக வரவேற்கின்றோம். தெற்கு அரசியல் கட்சிக்கு வடக்கு மக்கள் ஆதரவளித்துள்ளமை சிறந்த அரசியல் மாற்றமாகும். தேசிய நல்லிணக்கத்தை உறுதிப்படுத்துவதற்கு எடுக்கும் சிறந்த தீர்மானங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பினை வழங்குவோம். அனுரகுமார திசாநாயக்க எளிமையானவர், நாடாளுமன்றத்திற்கு எளிமையான முறையில் வருகை தந்தார் என்று தற்போது ஜனாதிபதியின் புகழ் பாடுகின்றார்கள். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவும் தனது வீட்டிலிருந்து ஜனாதிபதி செயலகத்திற்கு சென்றார். எளிமையான முறையில் நாடாளுமன்றத்திற்கு சென்றார். இறுதியில் நேர்ந்தது என்ன என்பதை மக்கள் அறிவார்கள். பாரிய இழப்புகளுக்கு மத்தியில் தான் தேசிய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இன்று முதல் மறு அறிவித்தல் வரையில் நாட்டை சூழ உள்ள ஆழமான மற்றும் ஆழமற்ற கடல் பிராந்தியங்களுக்கு மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தல் விடுக்கப்படுகின்றது. நாட்டை சூழ உள்ள கடற்பரப்புகளில் காற்றானது வடகிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும். நாட்டை சூழ உள்ள கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது மணித்தியாலத்திற்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டை சூழ உள்ள கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 60 தொடக்கம் 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியமும் காணப்படுகின்றது. நாட்டை சூழ உள்ள கடற்பரப்புகள் அவ்வப்போது கொந்தளிப்புகளில் இருந்து மிகவும் கொந்தளிப்பு வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் நேரங்களில் கடற்பகுதிகளில் அவ்வப்போது பலமான காற்று வீசுவதுடன் அக்கடற்பிரதேசங்கள் மிகவும் கொந்தளிப்பாகவும் காணப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. ராஜபக்ஷக்கள் உகாண்டாவில் பதுக்கி வைத்திருப்பதாக குறிப்பிடும் நிதியை நாட்டுக்கு கொண்டு வந்து அரசுடைமையாக்குங்கள். முறையான விசாரணைக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவேன் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். மகரகம பகுதியில் நேற்று நடைபெற்ற பொதுஜன பெரமுனவின் தொகுதி அமைப்பாளர் கூட்டத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசியல் களத்தில் தேர்தல் வெற்றிக்காக எவர் வேண்டுமானாலும் எதனையும் குறிப்பிடலாம் என்ற நிலைமை காணப்படுகின்றது. வரையறையற்ற வகையில் சேறு பூசல்கள் இடம்பெறுகின்றன. தேர்தல் முடிவடைந்ததன் பின்னர் முன்வைத்த குற்றச்சாட்டுக்களை அனைவரும் மறந்துவிடுகின்றனர். கடந்த காலங்களில் ராஜபக்ஷக்களிடம் 18 லம்போகினி வாகனங்கள் இருப்பதாகவும் உகாண்டா நாட்டில் நிதியை பதுக்கி வைத்திருப்பதாகவும் பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. ராஜபக்ஷக்கள் மீதான போலியான குற்றச்சாட்டுகள் தேசிய மக்கள் சக்தியின் வெற்றிக்கு பிரதான காரணியாகும். ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் பிரசார மேடைகளில் ராஜபக்ஷக்கள் மீது முன்வைத்த குற்றச்சாட்டுக்களை ஆதாரபூர்வமாக நிரூபிக்குமாறு ஜனாதிபதியிடம் பலமுறை வலியுறுத்தியுள்ளேன். உகாண்டாவில் பதுக்கி வைத்திருப்பதாக குறிப்பிடும் நிதியை நாட்டுக்கு கொண்டு வந்து அரசுடைமையாக்குங்கள். முறையான விசாரணைக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவேன் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.